السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் அனைத்து திருநாமங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை உடனே அங்கீகரிப்பான். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹினுடைய நேரடி உதவியை பெற்று தரக்கூடிய இந்த இஸ்ம்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வினிடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய திருநாமங்கள், இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். 99 அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. நாம் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று கூறக்கூடிய இந்த திருநாமங்களை நாம் இப்பொழுது அதன் அர்த்தங்களுடன் ஒவ்வொரு திருநாமமாக பார்க்கலாம். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். அல் மலிக், பேரரசன். அல் குத்தூஸ், மகா தூயவன், பரிசுத்தமானவன். அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். அல் முஃமின், அபயம் அளிப்பவன். அல் முஹைமின், பாதுகாப்பவன். அல் அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். அல் ஜப்பார், சர்வ வல்லமை படைத்தவன். அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன். அல் ஹாலிக், படைப்பாளன், படைப்பவன். அல் பாரி, உருவாக்குபவன். அல் முசவ்விர், உருவம் அமைப்பவன். அல் கஃபார், மிகவும் மன்னிக்க கூடியவன். அல் கஹார், அடக்கி ஆளுபவன். அல் வஹாப், வாரி வழங்குபவன். அர் ரஸாக், உணவளிப்பவன். அல் ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவன். அல் அலீம், யாவும் அறிந்தவன். அல் காபில், கைவசப்படுத்துபவன். அல் பாசித், தாராளமாக கொடுப்பவன். அல் ஹாஃபில், தாழ்த்த செய்பவன். அர் ராஃபி', உயர்த்துபவன். அல் முஇஸ், மேன்மையடைய செய்பவன். அல் முதில், இழிவடைய செய்பவன். அஸ் ஸமீ', யாவையும் செவியுறுபவன். அல் பசீர், யாவற்றையும் பார்ப்பவன். அல் ஹக்கம், தீர்ப்பளிப்பவன். அல் அதில், நீதமுடையவன். அல் லத்தீஃப், நுட்பமானவன். அல் ஹபீர், ஆழ்ந்தறிந்தவன். அல் ஹலீம், அமைதியானவன். அல் அதீம், மகத்துவமுள்ளவன். அல் கஃபூர், மகா மன்னிப்பாளன். அஷ்ஷகூர், நன்றி பாராட்டுபவன். அல் அலி, மிக உயர்ந்தவன். அல் கபீர், மிக பெரியவன். அல் ஹஃபீல், பாதுகாப்பவன். அல் முகீத், கண்காணிப்பவன். அல் ஹசீப், கணக்கெடுப்பவன். அல் ஜலீல், மாண்புமிக்கவன். அல் கபீர், பெரும் தயாளன். அர் ரகீப், கண்காணிப்பவன். அல் முஜீப், முறையீட்டை ஏற்பவன். அல் வாசி', விசாலமானவன். அல் ஹக்கீம், நுண்ணறிவுடையவன். அல் வதூத், உள்ளன்பு மிக்கவன்.
அல் மஜீத் மகிமை உடையவன், அல் பாஇத் மறுமையில் எழுப்புபவன், அஷஹீத் சாட்சியாளன், அல் ஹக் உண்மையானவன், அல் வக்கீல் பொறுப்பு ஏற்றுக்கொள்பவன், அல் கவி வலிமை மிக்கவன், அல் மதீன் உறுதியானவன், அல் வலி பாதுகாவலன், அல் ஹமீத் புகழுக்குரியவன், அல் முஹசி கணக்கிடுபவன், அல் முப்தி துவங்குபவன், அல் முஈத் இறுதியில் மீள வைப்பவன், அல் முஹ்யி உயிரளிப்பவன், அல் முமீத் மரணிக்க செய்பவன், அல் ஹய் என்றென்றும் உயிருள்ளவன், அல் கய்யூம் என்றென்றும் நிலைத்திருப்பவன், அல் வாஜித் கண்டுபிடிப்பவன், அல் மாஜித் பெரும் மதிப்பிற்குரியவன், அல் வாஹித் தனித்தவன், அல் அஹது அவன் ஒருவன், அஸ்ஸமது தேவையற்றவன், அல் காதிர் ஆற்றலுள்ளவன், அல் முக்ததிர் பேராற்றலுடையவன், அல் முகத்திம் முற்படுத்துபவன், அல் முஅஹிர் பிற்படுத்துபவன், அல் அவ்வல் ஆரம்பமானவன், அல் ஆஹிர் இறுதியானவன், அல் வாஹிர் பகிரங்கமானவன், அல் பாத்தின் அந்தரங்கமானவன், அல் வாலி அதிகார பொறுப்புள்ளவன், அல் முத்தஆலி மிக உயர்வானவன், அல் பர் நன்மை புரிபவன், அத்தவாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன், அல் முன்தகிம் பழிவாங்குபவன், அல் அஃபு மன்னிப்பளிப்பவன், அர் ரഊஃப் இரக்கமுடையவன், அல் மாலிக் அல் முல்க் அரசாட்சிக்குரியவன், துல் ஜலாலி வல் இக்ராம் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன், அல் முக்ஸித் நீதமாக நடப்பவன், அல் ஜாமி அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன், அல் கனி தேவையற்றவன், அல் முகனி சீமானாக்குபவன் நிறைவாக்குபவன், அல் மானி தடை செய்பவன், அல்லார் தூய்மையடைய செய்பவன், அந்நாஃபி பலன் அளிப்பவன், அந்நூர் பேரொளி மிக்கவன் பிரகாசமானவன், அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன், அல் பதி புதுமையாக படைப்பவன், அல் பாக்கி நிரந்தரமானவன், அல் வாரிஸ் உரிமையுடையவன், அர் ரஷீத் நேர்வழி காட்டுபவன், அஸ்ஸபூர் மிக பொறுமையாளன் என்று பொருள்படக்கூடிய இந்த 99 திருநாமங்கள் அல்லாஹினுடைய தன்மைகளை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அவனுடைய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதனை தருவான். அல்லாஹினுடைய உதவியும் கிடைக்கும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.